எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 4 மாதங்களுக்கு பிற்பாடு இவ்விதமாக நாங்கள் ஆலயத்திலே குடும்பமாக ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாகி வந்து உமக்கு நேரே காத்திருக்க இந்த நாளிலே செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதனை செய்யவும், ஆண்டவரே ஆனந்த சத்தத்தோடு உமது சன்னதியில் வரவும், இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக, இது இடத்திற்காக ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி எங்கள் அனைவருக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஆராதனை துவக்கம் முதல் கொண்டு முடிவு பரியந்தமும் எங்கள் மத்தியிலே நீரே பிரசன்னராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கி போடும் உமது நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா என்று சொல்லி வார்த்தை சொல்கிற வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், பலன், ஜீவன், குடும்பம், பிள்ளைகள், ஊழியம் எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அனைத்தும் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே உண்மையாகவே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்பதை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் மத்தியிலே அனைவரோடும் அசைவாடும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் மத்தியிலே பிரசன்னராய் இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே நாம் ஒன்று கூடி நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். மற்றும் எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாக உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் அவரை நம்பும் பொழுது, நாம் அவருக்காக பயப்படும் பொழுது நம்மை அவர் பாதுகாக்கிறவராக, நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார் என்று அர்த்தமுடையதான் இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே என்ற பாடலை பாடலாம். Hey!
தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தவராய் இருக்கிறார். சாபங்களை தள்ளினார். ரோகங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் தீர்த்தவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில எங்களுடைய பாவங்களை நீக்கினதான எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாபங்களை உடைய சிலுவையிலே கர்த்தாவே எங்களுக்காக நீக்கினதான எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் தேவமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே சோதனைகளை சகிக்கும்படியான வாக்கியங்களை எங்களுக்கு தந்து வேதனைகளை யாவற்றிலும் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவரை தேற்றுகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவித வியாதிகளை எங்களை நீக்குகிறவராய் வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்பதற்குரியாய் எங்கள் தேவன் மட்டுமாய் எல்லாவித பாதைகளுக்கு நீர் விலக்கி இருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நேரத்திலும் எந்த நேரங்களிலும் காலை மாலை எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக இன்னமாய் நீர் எங்களை மாற்றியருளும்படியாய் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து உடைய சமூகத்திலே நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக இறங்கி இடர்படுவீராக. இந்த நாளிலே உடைய சமூகம் உடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த நாளிலே ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக. ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்கள் உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே அசாத்தியமான காரியங்களை செய்தார்கள். மகத்துவமான காரியங்களை செய்தார்கள். கர்த்தாவே, ஏனென்றால் நீர் அவர்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்கள் பலத்தான கிரியைகளை நடப்பித்தார்கள் அப்பா. அதே தேவன் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேவ
தெய்வம் நீராய் இருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே அக்கினியான ஆவியானவர் எங்கள் மேலே இறங்கி இதை தயவுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். பெருங்காற்றாய் வீசுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவன் நதியாக பாய செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில அக்கினி போட வந்து அது இப்பொழுது பற்றித்தது என்பதன்படியாக இயேசுவே கர்த்தாவே அது இப்பொழுது எங்கள் மேல பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மேல பற்றி எரியும்படியாய் கர்த்தாவே இந்த நாளிலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கையளவு மேகம் கர்த்தாவே பெரிய மழையாக பொழிந்தது சுவாமி. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அப்படியாக நீர் பொழிந்தருளுவீராக. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வாசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்படியாக நீர் அப்படியாக மாற்றுவீராக. கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். தேவன் எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் ஊழியத்தின் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவரே இறங்குவீராக. கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தலர்கள் நடப்பித்ததான கிரியைகளை நாங்களும் நடப்பிக்கத்தக்கதாக அப்படிப்பட்டதான அபிஷேகத்தின் மழையை எங்கள் மேலே பொழிந்தருளுவீராக. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்களும் அப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்யத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற மக்கள் கர்த்தாவே மனம் திரும்பி உமக்காக தங்களை ஒப்புக்கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அக்கினியாய் இறங்குவீராக. அக்கினியாய் இறங்குவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர் மேலே, ஊழியக்காரர்கள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். அந்த வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அப்பா, அந்த நாளிலே யாரெல்லாம் வாஞ்சித்து கதறுகிறார்களோ, உம்மை நோக்கி கர்த்தாவே தங்களை பார்க்கிறார்களோ அப்பா, அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும். அப்படியாக இறங்குவீராக. உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக இந்த நாளிலே நீர் ஊற்றுவீராக அப்பா, நீர் ஊற்றுவீராக. கர்த்தாவே, உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதான மக்களிலே எல்லா கர்த்தாவே கட்டுகளிலிருந்து நீர் விடுதலையாக்குவீர். அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியாக எங்கள் தேவன் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. எங்கள் மேலே ஜீவன் நதியாக பாய்ந்திடுகிறார். இன்னும் இந்த உலகத்தில் உமக்காக சாட்சியினால் வாழும்படியான வல்லமைகளை தருவீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே முற்றிலுமாய் இந்த சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா.
நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. உண்மையே பற்றி வாழ்ந்து தாவே உமக்காக காத்திருந்து உடைய பரம ராஜ்யத்துக்குள்ள வரும்படியான சிலாக்கியங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு இரக்கம் பாராட்டி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வருகையை நாங்கள் தாவே உம்மோடு இணைந்து தாவே ஸ்தோத்திரம் என்னைக்கு உம்மோடு கூட இருக்கிறதான பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே இரக்கம் பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. தூதர்களோடு கூட நாங்கள் இந்த நாளிலே சேர்த்து ஆராதித்தோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கேட்கிறதான எல்லாவற்றுக்கும் நீர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய குறைகளை நீக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் நீரே எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தும்படியாய் இந்த கரத்துக்களை பெற்றெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்படியாக எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுப்பா. உடைய வார்த்தைகளை எங்களோடு கூட கர்த்தாவே வார்த்தைகளின் மூலமாக இடைப்படுவீராக. கர்த்தாவே ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் நம் ஆண்டவரை ஒருமுகப்பட்டு துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றுள்ளது என்ற வார்த்தை பிரகாரமாக நம்முடைய தேவாதி தேவனை நாம் துதித்து உயர்த்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலவேளையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே 24 முதல் உள்ள வசனங்களிலே 28ஆம் வசனம் வரை மத்தியிலே தியானம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 28 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்திலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்ததான பட்டணத்து மக்கள் மிகுந்த தேவ பக்தியில் உள்ளாக இருக்கிறார்கள். அந்த பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி. அறியப்படாத தேவனை அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு மேடையிலே
அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மக்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த காலையிலே நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நாம் தியானம் செய்யலாம். நாம் அவர் யார் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு உண்மையுள்ள தெய்வமாக, இரட்சகராக, ஜீவனுள்ளவராக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய சூழ்நிலையின் மூலமாக, ஆண்டவருடைய கிருபையினாலே, பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினாலே நமக்கு அவர் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதத்தின் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 24 வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தையும் அதிலுள்ள யாவத்தையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. முதலாவது, அறியப்படாத தேவனை அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிற முதல் செய்தியிலே தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. பிறகு உள்ள எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் படைத்த மனிதனையும் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவருடைய படைப்புகள் எவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையிலே, அன்பானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவர் யார், நம்மை படைத்தவர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் அங்க இருக்கக்கூடியதான அந்த பட்டணத்தாருக்கு சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் தேவனானவர் என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கிறோம், எரேமியா 32:17 வாசிக்கிறோம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கிறார். நம்மை படைத்த தேவன் எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார், தெய்வமாக, சிருஷ்டிகராக இருக்கிறார். அடுத்து அவர் சொல்லும் பொழுது சிருஷ்டிகர் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் வானத்திலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ஆளுகை சர்வத்திலும் இருப்பதாக சங்கீதம் 103:19 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் அவர் என்றும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நமது சிருஷ்டிகர், நம்மை ஆளுகிற, நம்மை ஆள்பவர் ஆண்டவராக இருப்பதாக நாம் வாசிக்கிறோம். 27 வசனத்திலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறியப்படாத தேவனை என்று சொல்லி 27 அவரை விதமாக சொல்லுகிறார். 27 வசனம், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறார், நம்மை யாரும் ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கான தேவைகளை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், கொடுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவர் நம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அந்த ரோமர் 8:32 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கான
சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். முக்கியமாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் மனிதனை முதலாவதாக படைத்து அவனுக்கு ஆண்டவர் தம்முடைய அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக தாம் படைத்த மனிதனுக்கு ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கொடுத்தவர் இன்று வரை நமக்கான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம், நம்முடைய சுவாசம் அனைத்தும் அவருடைய கரத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு சுவாசம் தான். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு நாம் வாழும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்வானது அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார் தம்முடைய வார்த்தையினாலே. தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த காலகடையிலே நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றிய மேலான ஒரு அறிவை உடையவர்களாக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் என்னுடைய சிருஷ்டிகராக இருக்கிறார், நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவரே தேவன், அவரே இரட்சகர், நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவராக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கான யாவற்றையும் அவர் கொடுக்கிறார். இந்த வசனத்திலே குறிப்பாக என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரே எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அந்த பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் மக்களுக்காக பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்து நமக்கான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். மிக முக்கியமாக சுவாசத்தை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அவர் அதிகாரியா இருப்பதாக நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அந்த மக்களுக்கு என்ன சொல்ல பவுல் விரும்புகிறார்? அவர் இரட்சகர், அவர் ஆண்டவர், அவர் அனைத்தையும் கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் சர்வத்தையும் அவர் கட்டுப்படுத்தி ஆள்பவராக இருக்கிறார், கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே, ஆட்சி செய்பவர்கள் மத்தியிலே. அந்த முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னார், இனி காலம் செல்ல செல்ல இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த பூமி தாங்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜனத்தொகையை எப்படியாகிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பல திட்டங்கள், முயற்சிகள் பேசப்படுகிறதாக நாம் அறிகிறோம். அன்பானவர்களை, வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து மனிதனுடைய கரத்திலே கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தாம் படைத்த இந்த மனுகுலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், பல்கி பெருக வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு எல்லாம்
மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகம் இந்த மக்களை இந்த பூமி தாங்குமா என்று யோசித்து அநேக திட்டங்கள் இனி வரப்போகிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் நிலைகளையும் குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற இடத்திலே இருப்பீர்களானால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர்கள் எங்கு வாழ வேண்டும் என்று அவர்களுக்கான இடத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் தேவனுடைய ஜனமாக ஆண்டவர் கொடுக்கிற இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் இருப்பது தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. அதை அநேகர் மாற்ற விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் திட்டம் நீங்கள் நானும் எங்கு இருக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் இட்டு என்ன செய்திருக்கிறார், குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அருமையானவர்களே, இந்த உலகத்தை அவர் தம்முடைய வல்லமையினாலே அவர் கட்டுப்படுத்தி ஜனங்களை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 27, 28 வாசிக்கிறோம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவை நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்கு நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்மை கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்க தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இங்கு சொல்லப்படுகிறது, அவரை தேட வேண்டும். அவரை நாம் தேடும் பொழுது மெய்யாகவே அவரை நாம் கண்டுபிடிக்கலாம். எரேமியா 29:13 வாசிக்கிறோம், உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்களானால் அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேடும் பொழுது ஆண்டவரை நாம் கண்டடைய முடியும். நாம் ஆண்டவரை எவ்விதமாக தேடுகிறோம்? அவர் யார்? முதலாவது நமது சிருஷ்டிகராயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கான சகலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அகில உலகத்தையும் தமது வல்லமையினாலே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யும் ஆளுபவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எதற்காக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் அவரை தேட வேண்டும். அவரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது மெய்யாகவே நாம் அவரை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம் ஆண்டுடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு எவ்விதமாக தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அவ்விதமாக அவரை அறிந்து, அன்பானவர்களே, அவரை தேடி அவருடைய நிறைவான வழி நடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்று வாழ தேவன் நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளின் காலவெளியிலே நாங்கள் ஆயத்தமாகி உம்மை பாடி துதித்தோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள்
உயர்த்தி ஆராதனை செய்தோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அத்தனை பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்து மக்கள் மிகுந்த தேவ பக்தியில் உள்ளார் என்று அறிந்து அவருடைய ஆராதனை முறைமையெல்லாம் சுற்றி கவனித்து பார்த்த பொழுது எழுதப்பட்ட அந்த வார்த்தையை வைத்து அந்த மக்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்களும் தியானம் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மாலே படைக்கப்பட்ட படைப்புகளாக இருக்கிறோம். நீரே எங்களுடைய சிருஷ்டிகராக இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். வேதம் சொல்கிறது, மனிதனை படைத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது உமது சுவாசமாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்படுகிற வண்ணமாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய சுவாசத்தை தம்முடைய கரங்களிலே நீர் வைத்திருப்பதாக வேதம் சொல்கிறது. எங்களுடைய வழிகளுக்கெல்லாம் நீர் அதிகாரியாக இருப்பதாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறேன். நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் எங்களுக்காக ஆண்டவரே உம்மையே கொடுத்திருக்கிறீர். உமது அன்பு பெரியது, உமது இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தை இந்த மக்களை எப்படியாயிலும் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆண்டவரே தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார், உலகம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் எல்லா மனிதர்களையும் நீர் தமது வல்லமையினாலே கட்டுப்படுத்தி ஆள்பவராக இருக்கிறீர், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்படியெல்லாம் உம்மை பற்றி பவுல் அப்போஸ்தலன் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்கிறார். அவர்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை தேடுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நோக்கமாக நாங்கள் பெற்று வாழ வேண்டும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி கண்டுபிடித்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமது சாட்சிகளாக வாழ ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக ஆராதனை பங்கு பெற்றவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மக்கள், குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீரே கொடுத்திருக்கிறவராக இருக்கிறபடினாலே, ஆண்டவரே நீரே ஆதாரமானவராக இருக்கிறபடினாலே, இன்னும் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவையானதை ஏற்ற நேரத்திலே கொடுத்து அவர்களில் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் எங்களோடு கூட இருப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகப்பட்டு நடத்துவதாக. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.